இந்த நாளினுடைய வார்த்தையின் தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். John 14 verses 1. ஜீசஸ் நானே வாசிக்கிறேன். ஏன்னா நான் வாசித்தேன் கொஞ்சம் எல்லாருக்கும் கேட்கும். ஓகே. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நல்ல ஒரு வசனம் இல்லை? இயேசு பூமியை விட்டு பிரிய போகிற கடைசி விருந்தில் கடைசியாக இயேசுவோட அவங்க லாஸ்ட் சப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், கடைசி விருந்து. இந்த கடைசி விருந்தில் சில முக்கியமான சத்தியங்களை தம்முடைய சீஷர்களுக்கு கர்த்தர் போதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற சில வார்த்தைகளை தான் அந்த நாளையில் நம்ம தியானிக்க போகிறோம். அதில் முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க இருதயம், நீங்க இருக்கிறத பார்த்தா உங்க இருதயம்லாம் ரொம்ப கலங்கி போய் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமென். உங்கள் இருதயம், let not your heart be troubled. ஆமென். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்க. என்ன நம்புங்க? என் அப்பாவை நம்புங்க, என்னை அனுப்பினவரை நம்புங்க அப்படின்னு சொல்றார். ரைட். 2வது வசனம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இல்ல, பிதாவின் வீட்டில் என்ன இருக்குதா? நிறைய வாசஸ்தலங்கள். ஆங்கிலத்தை ரொம்ப மேன்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. பிதாவின் வீட்டில் என்ன இருக்குது? வாசஸ்தலங்கள் இருக்கின்றது. அப்படி இல்லாதிருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்? உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். திரும்ப சொல்ல ஆண்டவரே, ஏற்கனவே என்ன இருக்குது? நிறைய வாசஸ்தலம் இருக்குது, இருந்தாலும் நான் உங்களை பார்த்த பிறகு உங்களுக்காக சிலதெல்லாம் செய்யணும் புதுசா நினைக்கிறேன், அதனால நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். இன்னும் இல்லாத ஒன்றை நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். 3வது வசனம் சொல்லுகிறது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போய் உங்களுக்காக என்ன பண்ண போறேன்? ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் என்ன பண்ண போறேன்? உங்களிடத்தில் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். கொஞ்சம் ஆடியோவை செட் ஆகலையேப்பா. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல நல்லா இருந்தது, கரெக்டா இருந்தது. சாம் எங்க போயிட்டா போல, வந்து பிடிங்களா வர கரெக்டா செட் பண்ணி விட்டார் எனக்கு. அடடா, கொஞ்சம் மாதிரி கத்திட்டு, சாரி டு பிரேக் தி, ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. ரைட். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். 3வது வசனம் முடிச்சிட்டோமா? 4வது வசனத்துக்குள்ள போங்க. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். ஆமென். நான் போகிற இடத்தை நீ என்ன பண்ணிருக்கிறீங்க? அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். ரைட். 5வது வசனம், தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். பாருங்க, நம்ம ஊர் தோமா கொஞ்சம் அப்பப்போ ஒரு என்ன வந்துடும், கொஞ்சம் சந்தேகம் வந்துடும். அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு ஒரு பயங்கரமான ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை அவன்கிட்ட சொல்றாரு. நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். மிக முக்கியமான 3 கிளைம் பண்றார் ஆண்டவர். 3 விஷயத்தை குறித்து ஆண்டவர் ரொம்ப சத்தியமா சொல்றாரு. ஒன்னு சொல்றாரு, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் அப்படின்றாரு. நான் தான் வழி அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? I am the way, the truth, the life. இல்ல, ஒரு வழி நான் அல்ல, ஒரே வழி நான் தான். ஆமென்.
நானும் ஒரு வழி அல்ல, ஒரே வழி நான் தான். நானே வழி, நானே சத்தியம், நானே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கிளேம வேற யாரும் பண்ணல. முகமதும் பண்ணல, புத்தாவும் பண்ணல, கிருஷ்ணாவும் பண்ணல, யூனிவர்சலிசமும் பண்ணல, வேற யாராலும் பண்ணவும் முடியாது. ஏன்னா சொன்னா செய்யணும், செய்ய முடியலன்னா சொல்ல முடியாது. ஆக அவர்கள் ஒரு வழி இருக்கிறது, ஒரு வழி இல்ல அப்படிதான் சொல்ல முடியாது. நான் தான் வழி அப்படின்னு யாரும் சொல்லல. இந்த claim only Jesus made this claims. இயேசு மாத்திரம் சொல்றாரு, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் அப்படின்றார். 7ஆம் வசனம், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். என்னது? என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை என்ன பண்ணிருப்பீங்க? அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா இந்த வசனம் உங்களுக்கு? இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? என்னை அறிந்தீர்களானால் யார் அறிஞ்சிருக்கிறீங்க? பிதாவை அறிந்திருக்கிறீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும். ஆனா பாருங்களேன், அடுத்த வசனத்துல பிலிப்பு என்ன சொல்றாரு பாருங்க. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். முதல்ல கொஞ்சம் தோமாக்கு கோளாறு வந்துச்சு. ரெண்டாவது யாருக்கு இப்ப கோளாறு? பிலிப்புக்கு கொஞ்சம் கோளாறு. இவருக்கு என்ன கோளாறு பாருங்களேன். என்ன காட்டணுமா அவருக்கு? இப்போதான் அவர் படிச்சு சொல்றாரு, என்ன தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கு, என்ன பார்த்தா யாரை பார்த்தது? பிதாவை பார்த்தது. ஆனா இவர் என்ன சொல்றாரு? ஐயோ நான் பார்க்கலையே, ஐயோ நான் காணலையே, ஐயோ வழி, நீ என்னை பார்த்தா உனக்கு வழி தெரியன்றாரு. வழி தெரியலன்றான் தோமா. பிலிப்பிட்டு சொல்றாரு, நான் தாண்டா பிதான்னு சொல்றாரு. அப்ப பிதா சொல்ற, ஐயோ பிதாவை நான் காணவில்லையேன்னு சொல்றான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு இயேசு, பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? எவ்வளவு காலம் யார் கூட தான் இருந்த? பிதாவோட தான் இருந்த. ஆனால் நீ என்ன சொல்ற? அவரை நான் அறியவில்லையே என்கிறாயே. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பி என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் அப்படி என்னன்னா, இந்த சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில ஆண்டவர் இந்த சத்தியத்தை அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார் என்றால், இயேசு தாம் பூமியிலிருந்து அவர் பிரிந்து போகும் அந்த காலம், அந்த கால அட்டவணையில், அந்த கால குறுகிய காலத்தில் சில முக்கியமான சத்தியங்களை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். இயேசுவுக்கு ஒரு பக்கம் தம்முடைய சீஷர்களை விட்டு பிரியணும்ன்ற ஒரு துக்கம், மறுபக்கத்தில் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிறதான பிரதான நோக்கமும் உண்டு. ஆனால் இந்த இரண்டு பிரயாணமும் அவருக்கு மிகவும் கடினமான பிரயாணம். ஒரு பக்கம் தம் நேசிக்கிறவர்களை விட்டு அவர் பிரிய வேண்டும், மறுபக்கத்திலே இயேசு அவருடைய பிதாவினுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும். அப்படி என்றால் அந்த பிரயாணமானது அவருடைய சிலுவையின் பிரயாணமாக இருக்கிறது, அவருடைய மரண பிரயாணமாக இருக்கிறது, அவருடைய உயிர்த்தெழுதலின் பிரயாணமாக இருக்கிறது, அவர் மீண்டுமாய் பிதாவினிடத்திலே போய் சேருகிற பிரயாணமாகவும் இருக்கின்றது. ஒரே நேரத்தில் அவர் ரெண்டு விஷயத்தையும் செய்யணும். ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயம் செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆக இயேசுவினுடைய நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். நீங்க ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்வர்ட் பொசிஷன்ல ஆண்டவர் இருக்கிறாரு. ஒரு பக்கம் ரொம்ப நேசிக்கிறாரு சீஷர்களை, ஒரு பக்கம் ஆண்டவருடைய சித்தத்தையும் அவர் செய்யணும். ரெண்டுத்தையும் அவர் செய்து முடிக்க வேண்டும். பாவமானது பிதாவையும் கொஞ்சம் பேக்ல வேணா போயிடுவா. பாவமானது பிதாவையும் நம்மையும் பிரிக்கிறது. நல்லா கவனிங்க. பிதாவானது பாவமானது பிதாவையும் நம்ம என்ன பண்ணுது? பிரிக்குது. இப்போ ஆண்டவர் மனுஷனா அவதரிக்கிற நோக்கமே
நம்மையும் பிதாவையும் இணைக்கணும்ன்றது தான். இதுதான் அவருடைய பிரதானமான நோக்கம். இதுதான் செய்யறதுக்காக தான் இயேசு வரப்போறார் பூமிக்கு. இதுக்காக செய்யறது முடிக்கிறதுக்காக தான் இயேசு பூமிக்கு வந்திருக்கிறார். இதுதான் அவர் செய்யணும். ஆனா எந்த ஆண்டவர் எவர்களை நேசிக்கிறாரோ அவர்கள்தான் இயேசுவை என்ன பண்ண போறாங்க? கொலையும் செய்ய போறாங்க. எவர்களுக்காக பூமிக்கு வந்தாரோ அவர்கள்தான் என்ன பண்ண போகிறார்கள்? அவரை கொலை செய்ய போகிறார்கள். பிதாவின் அண்டையில் சேர்க்க வேண்டும் என்ற சித்தம் நிறைவேற வேண்டும் என்று இயேசு பூமிக்கு வருகிறார். ஆனால் யாரை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்கள் தான் செய்ய போறார். ஆனா பாருங்க, தேவனுடைய அனந்த ஞானம், விஸ்டம் ஆஃப் காட் இருக்கு பாருங்க. இவர்கள் தீமையை நினைத்தாலும் கர்த்தர் அதை என்ன பண்ண போறாரு? நன்மையாய் மாற்ற போகிறார். ஏனென்றால் இயேசுவானவர் பூமிக்கு வருவதும் அவர் மரிப்பதும் அவர் உயிர் தெழுவதும் யாருடைய சித்தமா இருக்குது? அவர் பிதாவுடைய சித்தமா இருக்குது. இவர்கள் அவரை கொலை செய்தாலும் தேவ ஞானமானது நம்முடைய மீட்பையும் ரட்சிப்பையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் யோசேப்பு சொல்றான் 50:20 நீங்கள் எனக்கு என்ன செய்ய நினைச்சீங்க? தீமையை செய்ய நினைச்சீங்க, கர்த்தர் அதை என்ன பண்ணாரு? நன்மையாய் மாற்றினார். ஏனென்றால் அநேக ரட்சிக்கப்படும்படியாக. அப்ப அநேக நேரங்களில் நம்ம தீமையாக நமக்கு தோன்றுகிறதெல்லாம் நன்மையாய் தான் கர்த்தர் முடிய பண்ணுகிறார். அதுதான் தேவனுடைய ஞானம். யோவான் எழுதின சுவிசேஷம் ஃபுல்லா தேவ ஞானம் எப்படி கிரியை செய்கிறது என்பதுதான். யோவானுடைய சுவிசேஷ புஸ்தகம் தேவனுடைய ஞானம் எப்படி மனுஷ ஞானத்துக்கு மேலாக செயல்பட்டு தீமையை மனுஷன் நினைத்தாலும் கர்த்தர் தீமைகளை எல்லாம் நன்மையாய் மாற்றுகிறார். ஆனால் தோன்றுவது எப்படி இருக்கிறது? ஃபேஸ் வேல்யூ எப்படி இருக்குதுன்னா தீமையா தான் இருக்குது. ஆனா கர்த்தர் அதை எப்படியா மாற்றாரு? நன்மையாய் மாற்றி வருகிறார். அதுதான் தேவ ஞானம். அதுதான் நமக்கு புரியாது. நம்ம ஞானத்தினாலே அவர் ஞானத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது? கிரகிக்க முடியாது. ஆக தேவ ஞானமானது அது நமக்கு ரட்சிப்பாகவும் மீட்பாகவும் பாவ மன்னிப்பாகவும் விடுதலையாகவும் கர்த்தர் மாற்றுகிறார். இப்போ இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் இது எங்க நடைபெறுகிறது என்றால் மேல் வீட்டு அறையில நடைபெறுகிறது. எங்க நடைபெறுது? ஆமா, கடைசி விருந்து. அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லாஸ்ட் சப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? லாஸ்ட் சப்பர், கடைசி விருந்து. அந்த கடைசி விருந்து தான் நம்ம அதை என்னவா நம்ம அனுசரிக்கிறோம்? திருவிருந்து ஆராதனையாக நம்ம அனுசரிக்கிறோம். இப்போ திருவிருந்து ஆராதனை வந்து நம்ம செய்யறது அதனுடைய அடையாளமாக கொஞ்சம் அப்பமோ கொஞ்சம் திராட்சை ரசமோ எடுத்து அதை நினைவு கூறும்படியாக செய்கிறோம். ஆனால் திருவிருந்து என்று நம்ம சொல்ல அழைக்கிறது உண்மையாகவே ஒரு முழுமையான விருந்து தான். மத்திய கிழக்கு தேசத்தில் ஒரு உண்மையாகவே ஒரு அப்பமும் அந்த நாட்களிலே திராட்சை ரசமும் விருந்துல கண்டிப்பா என்ன இருக்கும்? கொஞ்சம் இறைச்சி இருக்கும், கொஞ்சம் அப்பம் இருக்கும், திராட்சை ரசம் இருக்கும். இது ஒரு முழு விருந்து. இதுதான் இயேசு தம்முடைய சீஷர்களோடு செய்ய போகிறதான கடைசி விருந்தாக இருக்கிறது. தேவன் பிரியக்கூடிய ஒரு அந்த காலத்துல தான் செய்யறார். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் முந்தின அதிகாரம் 14 அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரம் பாருங்களேன். யோவான் 13:1 பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பை வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அப்போ பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய என்ன வந்துருச்சு? வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில், யாரிடத்தில்? தம்முடையவர்கள். அப்ப தம்முடையவர்கள் யாருன்னா தம்மை அன்பு கூறுகிறவர்கள், தம்மை நேசிக்கிறவர்களிடத்துல ஆண்டவர் என்ன வச்சிருந்தாரா? அன்பு வச்சிருந்தார். என்ன வச்சிருந்தாரு? நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? அன்பு வச்சிருக்கிறோமா வம்பு வச்சிருக்கிறோமா? இல்ல, இயேசு என்ன வச்சிருந்தாரா? அன்பு வச்சிருந்தாரா. முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் என்ன வச்சிருந்தாரா? அன்பு வைத்திருந்தார். என்ன வச்சிருந்தாரு? அன்பு எவ்வளவு நாள் வச்சிருந்தாரு? முடிவு பரியந்த அன்பு வைத்திருந்தார். ரைட். இப்போ பஸ்கா பண்டிகை எதை குறிக்கிறது என்றால் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து
விடுதலையாக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராக நடத்தப்படுகிற அந்த விடுதலையை தான் பஸ்கா பண்டிகையாக என்ன பண்றாங்க, அனுசரிக்கிறாங்க. இதை நம்ம குட் ஃப்ரைடேல பார்த்தோம். அப்புறம் ஈஸ்டர் சர்வீஸ்ல நம்ம இதை குறித்து நம்மளோட அப்போ பஸ்கா பண்டிகையோட நிறைவேறுதலாக யார் இருந்தா, ஆட்டுக்குட்டியானவராக. அங்க ஆட்டுக்குட்டி அடிச்சாங்க. அந்த ஆட்டுக்குட்டியாக இங்க யார் இருக்கிறா, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். இப்போ இதே பஸ்கா பண்டிகையில தான் இயேசு உட்கார்ந்து சொல்றாரு, எப்பா நான் உங்களுக்கு எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வரும் பொழுது பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி, பார்வோனுடைய ஒடுக்குதலிலிருந்து உங்களை விடுதலையாக்கி, அந்த நுகத்தை உங்கள் மீது இருந்து எடுத்து உங்களை இஸ்ரவேலிலிருந்து எகிப்திலிருந்து நடத்தி உங்களை வாக்குத்தத்தமான தேசத்திற்கு பிரயாணப்பட்டு வந்ததை நீங்கள் அனுசரிக்கிறீர்கள். அது நான் உங்களுக்கு தந்த அரசியல் விடுதலை. நல்லா கவனிங்க. பார்வோனிடத்திலிருந்து இயேசு ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த விடுதலை என்ன விடுதலை? அரசியல் விடுதலை. இப்ப ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கொடுக்க போகிற விடுதலை ஆவிக்குரிய விடுதலை. நல்லா சொல்லுங்க, ஆவிக்குரிய விடுதலை. எப்போ நீங்க எப்பவுமே அரசியல் விடுதலை தான் நிக்கிறீங்க. உங்களுக்கு பாவ மன்னிப்பு வேணையா, உங்களுக்கு மீட்பு வேணையா, நீங்க ஆவிக்குரிய ரீதியில நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிற விடுதலை ஆவிக்குரிய விடுதலை. என்ன விடுதலை? ஆவிக்குரிய. இப்போ இவன் மேல இந்த நுகத்தடியை வச்சிருக்கிறது யாருன்னா, இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசு. எகிப்துல இவங்க மேல நுகத்தடியை வைத்தது, இவங்களை ஒடுக்கினது யாரு? பார்வோன். இப்ப இவங்க எந்த நுகத்தடியில் இருக்கிறாங்க? பாவத்தின் நுகத்தடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக, பாவத்தின் நுகத்தடியில் இருக்கிற விடுதலையாக்குற ஒரு விடுதலையை தான் இயேசு இங்க கொண்டு வருகிறார் இவர்களுக்கு. ஆனா இவங்க என்னெல்லாம் என்ன அரசியல் விடுதலையா இயேசு கொடுப்பாரு. ரோம ஆட்சியை கவிழ்த்து என்ன பண்ணுவாரு இயேசு? என்ன பண்ணுவாரு? ராஜாவாக ஆட்சி செய்வா. இதுதான் இவங்க சீஷர்களுக்கு எண்ணம். இயேசு ராஜாவா போறாரு, நம்ம மந்திரியாக போறோம். இயேசு ராஜாவா போறாரு, நம்ம மந்திரியாக போறோம். ஆனால் அதை பார்க்கிலும் இவர்களுக்கு ஒரு மீட்பு வேண்டும், இவளுக்கு பாவ மன்னிப்பு வேண்டும், ஆவிக்குரிய ஒரு விடுதலை வேணும்ன்றதை இவங்க என்ன பண்ணல, இவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப யாருடைய கோபாக்கினையிலிருந்து இவர்கள் தப்ப வேண்டும்? தேவனாகிய கர்த்தருடைய கோபாக்கிலிருந்து இவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். பிசாசனுடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்துரு விரோதி யாருன்னா பிசாசு தாங்க. பிசாசு தான் பாவத்தில் நம்மளை அமைக்கி வச்சிருக்கிறான். இப்ப இயேசு கொடுக்கிற விடுதலை பாவத்திலிருந்து கொடுக்க போகிற விடுதலை. பிசாசு முதல்ல எங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறானா, யூதாஸ் இருதயத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். யூதாஸை கலகக்காரனாய் பிசாசு மாற்ற ஆரம்பிக்கிறான். இப்போ ஆண்டவர் இந்த அறையில் உட்கார்ந்திருக்காங்க பாருங்களேன். இவங்கெல்லாம் யாருன்றதை ஆண்டவர் முதல்ல உங்களுக்கு வெளிப்படுத்தணும். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. கலக்கம் பயங்கரமா இருக்குங்க. கலக்கம் முதல்ல எங்க இருக்கு தெரியுமா? அந்த அறைக்குள்ளேயே இருக்குது. பயங்கரமான கலக்கம் இருக்குது. இயேசுவினுடைய கடைசி பந்தி கொடுக்க வேண்டிய அந்த அறைக்குள்ளே என்ன இருக்குது? நிறைய பிரச்சனை இருக்குது. அல்லாஹ் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் என்ன பண்ணக்கூடாது? கலங்காமல் இருப்பதாக. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு யூதாசனுடைய உள்ளத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டான். ஆனா நல்லதை கவனிங்களேன், யூதாசு தான் வேலையை செஞ்சாதான் மற்ற 11 சீஷர்களும் ஆண்டவர் அவர்களுக்காக வச்சிருக்கிற ஊழியத்தை செய்ய முடியும். ஆக யூதாசினுடைய கலகத்தையும் கூட ஆண்டவர் நன்மையா தான் மாத்த போறாரு. ஏன் யூதாசை காட்டி கொடுத்தாதான் இயேசு சிலுவைக்கு போக முடியும். இயேசு சிலுவைக்கு போனதான் சீஷர்களுடைய இதயத்தில் ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகும். சீஷர்கள் இதயத்தில் மறுரூபம் உண்டானால்தான் இயேசு தமிழத்தில் கொடுக்க போகிற ஊழியத்தை இவர்களால செய்ய முடியும். இதுதான் தேவனுடைய ஞானம். தீமையை தான் யூதாசு செய்ய போறான், ஆனா கர்த்தர் அதை நன்மையா மாத்த போறாரு.
அதுதான் தேவ ஞானம். நீங்க நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில இது நமக்கு தீமைக்காக தான் நமக்கு விரோதமாய் வருகின்றது என்று நம்ம நினைக்கிறோம். அப்படிதான் இருக்குது நம்மளுக்கு பார்த்தா. அப்படிதான் நம்ம ஜபமும் இருக்குது, நம்ம அங்கலாய்ப்பும் அப்படிதான் இருக்குது, தேவனிடத்துல வேதனைப்படுவதும் அப்படிதான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு தடவை ஆண்டவரிடத்துல மன்றாடும் பொழுது, ஆண்டவரே ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த தீமை, ஏன் இந்த ஒடுக்குதல், ஏன் இந்த நுகத்தடி? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா பிசாசு உங்களுக்கு விரோதமா இன்ஜினியரிங் பண்ணாலும், அவன் இருதயத்தை இன்ஜினியரிங் பண்ணாலும், நான் தான் பண்ண போறேன், அதை நன்மையா தான் மாத்த போறேன். உங்க வாழ்க்கையில அது நன்மையா தான் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தம்முடையவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறேன், அவர்கள் முடிவு வரையந்தமும் அவர்கள் மீது என்ன வச்சிருக்கிறேன், அன்பு வச்சிருக்கிறேன். இப்போ இந்த பிரயாணத்துல தான் ஆண்டவர் இப்போ இந்த சீஷனுடைய இருதயத்தோடு ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும். இந்த பிரயாணத்தில் தான் சீஷனுடைய இருதயம் மறுரூபமாக்கப்பட்டு தேவன் மீது அவர்கள் வைத்திருக்கிற அன்பும் அவருடைய பயபக்தியும் பெருக வேண்டும். ஆக ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார், சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆனா இதனுடைய முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவர் அன்பு தாங்க முக்கியமான செய்தி. உறவு, அன்பும் உறவும், லவ் ரிலேஷன்ஷிப், அன்பு உறவு தான். என்ன மெசேஜ், என்ன செய்தி? கடைசி பரியந்தமும் அவர்கள் மீது அன்பு வைக்க வேண்டும். கடைசி பரியந்தமும் அவர்கள் மீது அன்பு வைப்பதினாலே அவர்களோடு கூட எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு உறவு இருக்குது. முதலாவது ஆண்டவர் என்ன செய்யறார்னா, மத்திய கிழக்கு தேசங்கள்ல ஒரு விருந்தினரை வீட்டுக்கு அழைத்தால் அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் என்ன பண்ணுவார்னா, வருகிற விருந்தினருடைய கால்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கழுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் என்ன கிடையாது, நல்ல நம்மளை போல சிமெண்ட் ரோடோ இல்லை தார் ரோடோ கிடையாது. அப்போ அவங்க அந்த பிரயாணமாய் அவர்கள் மண் வீதிகளில் நடந்து வரும் பொழுது அவர்கள் கால்கள் அசுத்தமாக தான் இருக்கும். ஸோ அவர்கள் நான் நினைக்கிறேன் காலை கழுவாங்க, கையை, இது அவங்களுடைய வழக்கம். யூத கலாச்சாரத்தில் மத்திய கிழக்கு தேசங்களில் இது ஒரு வழக்கம். அப்போ வீட்டுக்கு யாரெல்லாம் விருந்தினர் வராங்களோ அவங்களெல்லாம் உட்கார வச்சு எல்லாருடைய காலையும் கலவணும். இப்போ மேலறையில் யார் கிடையாது, வேலைக்காரன் கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறாங்க மேலறையில்? மொத்தம் 13 பேர் இருக்கிறாங்க. யூதாஸோட சேர்த்து இயேசுவோட சேர்த்து எத்தனை பேர் இருக்காங்க? 13 பேர் இருக்காங்க. இப்போ இங்க யாரு வேலைக்காரனா இருக்க போறது? இயேசு தான் வேலைக்காரனா இருக்க போறாரு. இயேசு துண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இடுப்புல கட்டிக்கிட்டு கழுவுறதுக்காக ரெடியா முதல்ல போய் யாரை பார்க்கிறாரு? பேதுருவை பார்க்கிறாரு. பேதுருவே, உன் காலை நான் கழுவு. பேதுரு ஒன்று சொல்ல, ஐயோ ஆண்டவரே, நீங்க என்ன பண்ண முடியாது, என் காலை நீங்க என்கிட்ட நெருங்க முடியாது, உங்க என் காலை நீங்க கழுவ முடியாது ஆண்டவரே. பேதுரு பார்த்து ஆண்டு சொல்ல, டே உன் காலை நான் கழுவ விடலன்னு வச்சுக்கேன், என்னிடத்துல உனக்கு என்ன கிடையாது, பங்கு கிடையாது. உடனே அப்படி சொன்ன உடனே பேதுரு சொல்ல, ஐயோ அப்படியே ஆண்டவரே, அப்ப என்ன பண்ணுங்க, முழுசுமா என்ன பண்ணிடுங்க, என்னை குளிப்பாட்டியே விட்டுடுங்க ஆண்டவரே. நான் என்ன ஆயிடுவேன், உங்களுக்குள்ள பங்காயிடுவேன், நான் சுத்திகரிக்கப்படுவேன். ஏன்னா ஆண்டவரே, உள்ளேயும் பேதுருடைய எண்ணம் மேல்புறமாக சுத்தமாக வேண்டும் என்று, ஆனா ஆண்டவருடைய இருதயம் பேதுரு உள்புறமா சுத்தமாகணும்னு. பேதுரு உள்ள சுத்திகரிக்கணும்னு நினைக்கிறாரு. பேதுரு நினைக்கிற, ஆண்டவரே என்ன மேல என்ன பண்ணுங்க, சுத்திகரிங்க ஆண்டவரே. இப்போ பேதுரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உன்னை சுத்திகரிக்கணும், நான் உன்னை கிளீன் பண்ணி உட்கார வைக்கணும். பேதுருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன ஆண்டவரே, நீங்க போய் என்ன பண்ண போறீங்களா என் பாதத்தை? நீங்க, நான் தகுதி இல்லாத ஆண்டவரே, நான் தகுதியற்றவனப்பா. இந்த 13 பேருமே மன்னிக்கணும், இந்த 12 பேருமே ஒரு கட்டத்தில் இயேசுவை பேதுரு மறுதலிக்க போகிறான். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க போகிறான். மற்றவர்கள் இயேசுவை யார் என்று தெரியவில்லை என்று ஓடியே போக போறாங்க, அபேண்டன் பண்ண போறாங்க. நல்லா கவனிங்க, பேதுரு என்ன பண்ண போறான், மறுதலிக்க போறான். இயேசு யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல போறான் கொஞ்ச நேரத்தில். யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க போறான். மத்த 10 பேரும் எஸ்கேப், அவங்களும் ஓடிட்டு போறாங்க. ஆனா ஆண்டவர் இவர்களை வச்சுதான் அந்த 11 பேரை வச்சுதான் ஆண்டவருடைய ஊழியத்தையே தொடர்ந்து பூமியில செய்யணும்.
அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காகவும் அவர்களை சுத்திகரிப்பதற்காக தான் இந்த ஏற்பாடே செய்யப்பட்டிருக்கிறது. தீத்துவில் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அப்படின்னா நம்மளுடைய கிரியையினால் அல்ல, நன்மையினால் அல்ல, அவருடைய இரக்கத்தின்படி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மறுஜென்ம முழுக்கினாலும் அப்படின்னா ஞான ஸ்நானத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்ப யார் நம்மளை புதிதாக்குகிறது? ஆவியானவர் நம்மளை புதிதாக்குகிறார். எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? அவருடைய இரக்கத்தின்படி. நாம் முழு மறுஜென்ம முழுக்கினாலும், அதாவது ஞானஸ்நான ஆராதனையில நம்மள ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம ரட்சித்து அவருடைய இரக்கத்தின்படி ஆவியானவர் நம்மை தொடர்ந்து என்ன பண்றாரு? ஒரு ஊழியத்தை நமக்குள்ள செய்து வந்துட்டே இருக்கிறாரு. அதுதான் புதிதாக்குதலின் ஊழியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை இயேசு செய்யறாரு, புதிதாக்குதலின் ஊழியத்தை ஆவியானவர் செய்யறாரு. அப்ப ஆண்டவர் நம்மளை மெயின்டைன் பண்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு? மெயின்டைன் பண்றாரு. There is a provision for maintenance of our faith. நம்முடைய விசுவாசத்தை காக்கும்படியாக ஆண்டவர் அதற்கான ஒரு வழியை செய்கிறார். அதுதான் ஆவியானவர் நமக்குள்ள செய்றாரு. அப்ப ஆண்டவர் நம்முடைய கால்களை என்ன பண்ணோம்? கழுவினா. யாக்கோபு 1:23 ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்னத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்ன என்பதை மறந்து விடுவான். இப்ப பாருங்களேன், யூதாஸ ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. இந்த ரூம்ல இருக்கிற ஒருத்தன் தானா என்னை காட்டி கொடுக்க போறான்னு சொல்றாரு. சொன்ன உடனே பேதுரு யோவானை போய் சீண்டி, டேய் யாரா காட்டி கொடுக்க போறா இயேசுவை அப்படின்னு கேட்ட உடனே இயேசு அதற்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாரு. இந்த அப்பத்தை நினைத்து எவனிடத்தில் முதல்ல கொடுக்கிறான் அவன் என்ன பண்ணுவான்? ஆனா மற்ற சீஷர்களுக்கு என்ன பண்ணல, இது புரியல. ஆனா நல்லா கவனிங்க, வசனம் எப்படி இருக்குதாங்க? கண்ணாடி போல இருக்குதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வசனம் எப்படி இருக்குது? அதுல ஒருத்த முகத்துல பார்க்கும்போது, கண்ணாடியை பார்க்கும்போது, அவருடைய வார்த்தையை பார்க்கும்போது கண்ணாடியில பார்க்குற மாதிரி இருக்கான். அப்போ ஒருத்தனுடைய வாழ்க்கை அந்த வசனம் என்னும் கண்ணாடியில் என்ன பண்ணுது? தெரிய வருது. இப்போ யார் யூதாஸ் கிட்ட இதை சொல்றா? இயேசு சொல்றாரு யூதாஸ் கிட்ட. இயேசு யாரு? வார்த்தை. வார்த்தை சொல்லுது, டேய் உன் முகத்தை என் கண்ணாடியில பாருடா. காட்டி கொடுக்க போறவன் யாரு? நீதான். இப்ப பேதுரு கிட்ட யாரு சொல்லுதா? போயிட்டு இயேசு தான் சொல்றாரு, பேதுருவே நீ என்ன பண்ண போற? கொஞ்ச நேரத்துல என்ன மறுதலிக்க போற. ஆனா இதே பேதுரு தான் முதல்ல சொல்றாரு, ஆண்டவரே உங்களுக்காக நான் ஜீவனையும் கொடுப்பேன். அப்படியா? வாப்பா கண்ணாடியில வந்து பாக்குறியா? வார்த்தை சொல்லுது. யாரு வார்த்தை? இயேசு தான் வார்த்தை. வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தை மாம்சமாகி அது யாவருக்குள்ளும் அது வாசமாய் இருந்தது. அது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிரம்பி இருந்தது. அப்ப யாரு இருக்கிறா அவன் பக்கத்துல? நீ பார்க்கிறதே வார்த்தையை தான். நீ பார்க்கிறது இயேசுவை தான். இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. ஆக உன்னை வார்த்தையில் நீ பார்க்கும் பொழுது நீ யார் என்பதை வார்த்தை வெளிப்படுத்துகிறது. நல்லா கவனிங்க. நல்லா பாட்டு பாடுவோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், வார்த்தையை வாசிக்க மாட்டோம். பிசாசு ரொம்ப தந்திரமானவன். ஏன்னா வார்த்தை தான் கண்ணாடிங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, ஒருத்தன் திருவசனத்தை பார்க்கறது கண்ணாடியில பார்க்கற போல இருக்குதான். பார்த்துட்டு 5 நிமிஷம் கழிச்சு அவன் அதை மறந்துட்டு போயிடுறான். அவன் சுபாவத்தை அங்க பார்க்கிறான். ஆனா 5 நிமிஷத்துல என்ன பண்ணிடுறான்? நம்ம கண்ணாடியில போய் பார்க்கும்போது முகம் நல்லா இருக்குது, பவுடர் நல்லா போடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போன உடனே கண்ணாடியை விட்டு நம்ம முகம் எப்படி இருக்கு நமக்கு என்ன பண்ணாது? தெரியாது. அப்ப என்ன பண்ணான ஒரு மனுஷன் அதை பார்த்து அவிடமிட்டு போன உடனே தன் சாயல் என்ன என்பதை மறந்து விடுவான். ஏங்க நம்ம சர்ச்சில் வந்து பாட்டு பாடும் பொழுது ரொம்ப அர்ப்பணிப்போட பாட்டு பாடுவோம். 5 நிமிஷம் பாட்டு முடிஞ்ச உடனே கீழே இறங்கி போவோம். ஆண்டவரே உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழுகிறேன் அப்படின்னு பாட்டு பாடுவோம். கீழே இறங்கி போனோடனே வேற கதையே பேசுவோம்.
நம்ம ஆராதனையிலேயே அந்த 10 நிமிஷத்திலேயே நம்ம யாருன்னு தெரிஞ்சிருந்தே. நம்ம கீழே இறங்கி போன உடனே நம்மளோட வாழ்க்கை அதற்கு மாறுபாடாக தானே இருக்கின்றது. அப்ப அது சுபாவ மனுஷனை வார்த்தையின் அடிப்படையிலே பார்க்க தவறுகிறோமே. இப்போ ஆண்டவர் இதை தான் எக்ஸ்போஸ் பண்றாரு. யூதாஸ் சொல்ல நல்லா கவனிங்க. யூதாஸ் உடைய இருதயம் வேற, பேதுருடைய இருதயம் வேற. யூதாஸ் இருதயத்தில் உத்தமம் இல்லை, பேதுருடைய இருதயத்தில் உத்தமம் இருக்குது. எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரம் பாருங்க, 18ஆம் வசனம். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை. இது எப்போ சொல்றேன்னா, காலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சொல்றாரு, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். நல்லா கவனிங்க, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். நீ உத்தமனா, நீ உண்மையாவே உள்ளத்துல ஜெனுவனா இருக்கிறான்னு பாக்குறாரு. உண்மையானவனா இருக்கிற உத்தமன்னா நான் சொல்றேன்னா உண்மையான இருக்கிற, உண்மையா நேசிக்கிற ஆண்டவன் பாக்குறேன். உத்தமனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நீ உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறியான்னு ஆண்டவர் கவனிக்கிறார். நான் என்ன பண்ணுவேன், உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடைய அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான் என்கிற வசனம் தாவீது சொன்னது நிறைவேறுதுங்க. அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நேரத்துல யூதாஸ் என்ன தெரியுமா பண்ண போறான், நான் கொடுத்த அப்பத்தை வாங்கிக்கிட்டு அவன் பின்புறமா காலில் என்னை உதாசீனப்படுத்தி எட்டி விட்டுட்டு போக போறான்னு சொல்றாரு. என்னிடத்தில் அப்பம் வாங்கிறவன் தன் குதிங்காலை என்ன பண்றானா, எனக்கு நேராக, he has lifted up his heels against me, he that has taken my bread. என் இடத்துல அப்பம் வாங்கினவன். இயேசு சொல்றாரு மறு வார்த்தையில, நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் அவனுக்கு வேணும், நான் கொடுக்கிற அப்பம் அவனுக்கு வேணும், ஆனா கொடுத்த நான் அவனுக்கு வேண்டாம். கண்ணாடி எப்படி வெளிப்படுத்துது பாத்தீங்களா, நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. கண்ணாடி நம்மளை வெளிப்படுத்துங்க. வார்த்தையை வாசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வசனம் உங்களை உடைக்க, நீ எவ்வளவுதான் பெரிய உத்தமன் நினைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தாலும் வசனம் உங்களை கிழிக்கும் பாரு. அதனால தான் வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு வார்த்தை உனக்கு சொல்லும். இயேசுனுடைய அப்பா வேணும், ஆசீர்வாதம் வேணும், எல்லாம் வேணும், ஆனா இயேசு எனக்கு வேணும். எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கோம்? நான் அப்படி இருக்கிறேனா? ஆமாங்க, எனக்கு ஆசீர்வாதம் வேணும். நான் கேட்கிறேன், எத்தனை பேரு சாப்பாடு கொண்டாந்து வச்ச உடனே ஜாம் பண்ணி சாப்பிடுறீங்க? எத்தனை பேரு காலையில ஒரு சப்பம், யாரெல்லாம் 3 வேளை சாப்பிடுவா? கை தூக்கி காட்டுங்க போகலாம். 3 வேளை ஜாம் பண்றீங்களா? இல்ல. ஆனா அப்பம் கொடுத்தது யாரு? எங்க வாழ்க்கை கொடுத்தது யாரு? சாமர்த்தியத்தை சம்பாதிக்கிறதுக்கு கொடுத்தது யாரு? உங்களை இந்த பூமியில இடம் கொடுத்து தங்க வச்சுக்கிறாரு யாரு? சுவாசிக்கிறீங்களே சுவாசம் யாரு கொடுத்தா? நன்றி சொல்றீங்களா? இயேசு அப்பத்தை எடுத்து அவர் ஆசீர்வதித்து 5000 அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, அப்பா வேணும், அப்பா வேணாம், அப்பா வேணும், அப்பா வேணாம். கண்ணாடி வெளிப்படுத்துதுங்க. எல்லா நன்மையும் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுங்க, எனக்கு நல்ல பங்களா கொடுங்க, காரை கொடுங்க, சூப்பரா போய் வரணும், ஆக்சிடென்ட் எனக்கு ஆகக்கூடாது, எல்லாம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. ஆனா கிவர் வேண்டாம், கிஃப்ட் வேணும். கிவர் வேண்டாம், கிஃப்ட் வேணும். என்னிடத்துல அப்பா போட்டு சொல்றாரு, டே பிசாசு உங்களுக்குள்ள பூந்துட்டான்டா சொல்றாரு. இயேசு சொல்றாரு, பிசாசு உங்களை என்ட்ரி கொடுத்துட்டா, பரவாயில்ல, நீ செய்ய வேண்டிய வேலையை சீக்கிரமா போய் செய் அப்படின்னு எப்படி தெரியுமா சொன்னாரு? செய்ய வேண்டிய வேலையை போய் சீக்கிரமா செய்யடா அப்படின்னு சொல்லல. இயேசு எப்படி தெரியுமா சொன்னாரா? வசனத்தை உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். சீஷர்கள் என்ன நினைச்சாங்களாம், அது யூதாஸ் 29ஆம் அதிகாரம் வசனம் 13ஆம் அதிகாரம். யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படியாகவாது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படியாவது இயேசு அவனிடத்திலே சொல்லிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். எந்த பாணியில சொல்றாருன்னா, இயேசு எப்பவுமே யூதாஸ் சொல்வார்ல, கொஞ்சம் போயிட்டு ஏதாவது பண்டிகைக்கு வாங்கிட்டு வாடா, பஸ்கா பண்டிகை சாப்பாடு வாங்கிட்டு வா,
அப்படின்னு சொல்லியிருப்பார். ரெண்டாவது இன்னொன்று பாருங்களேன், ரொம்ப வசனம் எனக்கு ரொம்ப வெளிப்பாடு இருந்தது. இயேசு எப்பவுமே வாங்கிட்டு வர சொன்னார்னா ஏழைகளுக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லுவார். என்ன நல்லவருங்க ஆண்டவரே, ஏழைகளுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வாப்பான்னு. இப்போ இயேசு இவர்கிட்ட என்ன சொல்றாரு யூதாஸ்ட, டே நீ போயிட்டு என்ன பண்ணு, ஆக வேண்டிய வேலையை போற, என்ன காட்டி கொடுக்க தாண்டா நீ போற, சீக்கிரம் போடான்னு சொல்றத எப்படி சொல்றாராம்? சீஷர்கள் நினைக்கிறான் எப்போதுமே இயேசு சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு, எப்பா போயிட்டு வாங்கிட்டு வாப்பா, பணப்பை இருக்கு உன்கிட்ட, நீ தான் யாரு, நீ தான் ட்ரெஷரர், அவர் தான் பொருளாளர், நீ போய் ஏதாவது வாங்கிட்டு வாப்பா. அப்போ ரெண்டு விஷயத்துக்கு சொல்லியிருப்பாராம். ஒன்று பண்டிகைக்கு ஏதாவது பொருள் வாங்க, இல்லை ஏழைகளுக்கு காணிக்கை கொடுக்க. அவன் என்ன நினைச்சுக்கிட்டேன், இயேசு ஏழைகளுக்கு எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பார் போல இருக்கு. காசு எப்பவுமே அவர் ட்ரெஷரி இல்லை, ஃபார் த புவர் ஆல்வேஸ் ஹி வாஸ் கிவிங், எப்பவுமே கொடுக்குறாரு ஏழைகளுக்கு. அப்ப யூதாஸ் காரியத்துல ரொம்ப அன்பா ரொம்ப தயவா சொல்றாரா, காட்டி கொடுக்க போறான் அவன் தான். நான் கேட்கிறேன், சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நமக்குள்ள இருந்து ஒரு எதிர்பாராத சூழ்நிலை வரும்போது நமக்குள்ள இருந்து வெடிச்சுக்கிட்டு ஒரு ஆத்திரம் வரும் பாருங்க. எப்படா, அதாவது உண்மையா சொல்ல, பொண்டாட்டி கிட்ட பேசும்போது வரும் பாருங்க ஒரு கோபம், இல்ல புருஷன் கிட்ட பேசும்போது ஒரு கோபம் வரும் பாருங்க. இல்ல ரெடிமேடா வச்சிருப்போம் ஒரு ஆங்கர் ஒன்னு வச்சிருப்போம் எரிஞ்சு உள்றதுக்குன்னு. ஆனா இயேசு என்ன அழகா கையாளுறாரு பாருங்களா யூதாஸ. அவன் தான் செய்ய போறானே, போட்டு தள்ள போறவனே யூதாஸ் தான். அவன் சொல்ற சீக்கிரமா போய் என்ன போடுறான்றாரு. ஓஹோ, நீ போடுறதுக்கு முன்னாடி இந்தாடா என்கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு போ, ஏன்னா எவ்வளவு நாள் நீ சாப்பிட்டு ரொம்ப நன்றி உள்ளவனா இருந்த, இப்போ என் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பலன் இருக்கட்டும், அங்க போய் என்னை காட்டி கொடுக்குற வரைக்கும் நீ வேற எனக்கு வந்து காட்டணுமே, அதுக்கு உனக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும்டா, உனக்கு கார்போஹைட்ரேட்ஸ் வேணும், உனக்கு கொஞ்சம் ஹைட்ரேஷன் வேணும், உனக்கு கொஞ்சம் புரோட்டீன் வேணும், இந்த வாங்கி சாப்பிட்டு போ. ஆனா அதை கூட வெளியில காட்டவே இல்லைங்க. ஆனா சூழ்நிலை வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் இல்ல? ஆனா இயேசுவின் ஆட்டிட்யூட் பாருங்களேன், ரொம்ப ஜென்டிலா நடத்துறாரு அவனை. ஏன்னா கூட இருந்த சீஷர்களுக்கு கூட வித்தியாசம் தெரியவில்லை. பேதுரு மறுபக்கம், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், உமக்காக நான் என்ன பண்ணுவேன், என் ஜீவனை கொடுப்பேன் ஆண்டவரே. அப்படியா பேதுரு, வா, இப்ப யூதாஸ் முடிஞ்சிச்சு, நீ வா நீ வா நீ வா நீ வா. நீ என்ன தெரியுமா பண்ண போற, என்ன நீ தான் என்ன பண்ண போற, யாருன்னே தெரியலன்னு போய் சொல்ல போற. இப்போ நீ யாருன்னு உனக்கு காட்டட்டா. நான் அப்படி இல்ல ஆண்டவரே பேதுரு, I am not like that. நான் உயிரை கொடுப்பேன். ஏய் பேதுரு, நான் சில ஆபரேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, நீ யாருன்றத உனக்கு நான் காமிக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா நான் யாரு, நான் வார்த்தை, நான் தான் உன் முன்னாடி நிற்கிற கண்ணாடி. அதனால உன் வாழ்க்கையில் இருக்கிற சில வீக்னஸ்லாம் இருக்கு பாரு, இதெல்லாம் டெலிகேட்டா ஹேண்டில் பண்ணி உன்னை நல்ல மறுரூபம் ஆக்கினாதான் ஆவியானவர் உன் மூலமா கிரியை செய்ய முடியும். இந்த சபையின் மீது என் சபை, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டணும்னா உனக்குள்ள சில காரியத்தை நான் செய்யணும்டா. வா 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 பேதுரு, வா வா. ரெண்டாவது நீதான், நீ என்ன செய்ய போற தெரியுமா, நீ காட்டு. ஆனா பாருங்க, யூதாஸுக்கும் பேதுருக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. யூதாஸுக்கும் பேதுருக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. பேதுரு உண்மை உள்ள இருதயத்தில் உண்மை, யூதாஸுக்கு உண்மை இல்லை, அவன் ஃப்ராடு. ஆனா உண்மையா கொஞ்சம் இருக்கிறான், ஆனா அவன் என்ன பண்ண இருக்கு, பலவீனம் இருக்குது அவனுக்கு. ஆனா உண்மையா இருக்கிறான்றதுனால ஆண்டு சொல்றாரு, நீ வெளியில போவ, என்னை மறுதளிப்ப, உன் கேரக்டர் ஸ்பாயில் ஆகும், நீ பொய் பேசுவ, உன் பேரு கெட்டு போவோம். நல்லா கவனிங்க, உன் கேரக்டர் ஸ்பாயில் ஆகும், உன் பேரு கெட்டு போவோம், நீ பாவம் பண்ணுவ. ஆனா நான் உனக்காக என்ன பண்ண போறேன், ஜெபம் பண்ண போறேன். உன் விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்கும்படியாக நான் ஜெபம் பண்ண போறேன். பாடு சொல்றாரு, நான் உன் ஃபெய்த்தை மெயின்டைன் பண்ண போறேன்றாரு. நீ விழுவ, நீ யாருன்றது எல்லாருக்கும் தெரிய வரும், ஆனா உன் விசுவாசத்தை நான் மெயின்டைன் பண்ணுவேன். நீ திரும்பவும் குணப்பட்டு எழுந்து வருவாய், அநேகரை ரட்சிப்புக்குள்ள நீ என்ன பண்ணுவ, நடத்துவ. பேதுரு அப்புறம் போயிட்டு நீனு பெந்தகோஸ்து நாளன்னைக்கு மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்ணுவ, 3000 பேர் ஒரே செய்தியில ரட்சிக்கப்படுவாங்கடா. ஆனா அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது, நீ யாருன்றதை உனக்கு நான் காமிக்கிறேன். வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வசனம் வெட்டோங்க, ஒரு ஆமை சொல்லுங்களேன். வசனம் பிரிக்கோங்க, ஒரு ஆமை சொல்லுங்களேன். நன்மை தீமை என்ன என்பதை வசனம் வார்த்தை கேட்கோங்க. அதனாலதான் வார்த்தையை வாசிக்க விட மாட்டான் பிசாசு நம்மள. அதனாலதான் வார்த்தையை கேட்க விட மாட்டான் பிசாசு நம்மள.
சபையில உட்கார்ந்து கூட வாசனத்தை கேட்க மாட்டோம். உட்கார்ந்து சபையில உட்கார்ந்து கூட பிசாசு வேற ஏதாவது சிந்தனையை மண்டையில போட்டுட்டு கிடப்பான். எதையாவது யோசிச்சுட்டு கிடப்போம் உட்காந்து. ஐயோ சரி எப்படா செய்தி முடிய போகுது, 10:30 மணி மேல வேற போய்கிட்டு இருக்குது. வார்த்தையை கேட்கணும் மாட்டான். ஏன்னா வார்த்தை தாங்க கிளீன் பண்ணோம். வார்த்தை ரொம்ப கடினம் தான் ப்ராசஸ் பண்ண. பாட்டு நல்லா இருக்கும், ஆராதனை துதி நல்லா இருக்கும், ஜெபமும் நல்லா இருக்கும். ஆனா வார்த்தையை ரொம்ப கேட்கறது கடினம். ஏன்னா வார்த்தை இயேசுவே முன்னாடி நிக்கிறாருங்க, கண்ணாடி முன்னாடி வைக்கிறாரு. வார்த்தையை கேட்கும் போது இட்ஸ் தி மிரர். It will expose who you are. நீ யார் என்பதை உனக்கு வெளிப்படுத்தும். அதனால தான் வார்த்தை வேணாம். வார்த்தை ஷார்ட்டா முடியணும். வொர்ஷிப் லாங்கா இருக்கட்டும். வார்த்தையை கேட்கறதுக்கு காது வரல. எனக்கும் தான். நான் பிரசங்கம் பண்ணதான் நீ கேட்கணும்ன்ற. நீங்க பிரசங்கம் பண்ணா நான் கேட்பேனான்னு எனக்கு தெரியல. I don't want to give time because it's convicting me. என்னை உணர்த்துகிறது, என்னை புடமிடுகிறது. ஆனா புடமிடப்பட்டால் தான் நான் குணப்படுவேன். குணப்பட்டால் தான் அவருடைய ஊழியத்தை என்னால் செய்ய முடியும். அடுத்தது பாருங்க, யாரு? யோவான். யாரு பிதா? யாரு பிதா? யாருங்க பிதா? இயேசுதாங்க பிதா. இயேசுதாங்க பிதா. பிதாவை எனக்கு காண்பியும். பாருங்க, யோவானு, பேதுரு, யூதாஸ் எல்லாம் இயேசுவோட தான் இருந்தாங்க. ஆனாலும் சரீர பிரகாரமா ரொம்ப கிட்ட இருக்கிறாங்க, ஆவிக்குரிய பிரகாரமாய் ரொம்ப விலகி இருக்கிறாங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அற்புதமான வசனம் பாருங்க. இயேசு சொல்றாரு. இப்ப யோவானுக்கு சந்தேகம், ஐயோ யாரா? இந்த ஒரு வசனத்தை கவனிங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். இந்த வசனத்தை கவனில் 23 வசனத்தை சொல்றாரு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். நல்லா கவனிங்க. ஒரு ஆண்டவரிடத்தில் அன்பா இருந்தா என்ன பண்ணுவானா? வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பா இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். பெரிய வித்தியாசங்க, பெரிய வித்தியாசம். நாங்கள் அவனிடத்தில் வந்து, இப்போ ஆண்டவர் அவருடைய வாசஸ்தலத்தை உங்களை கொண்டு போல, அவர் சொல்றாரு, இப்ப இங்கேயே நானும் என் பிதாவும் உங்கள் உள்ளத்தில் உங்கள் இடத்தில் வாசம் பண்ணுவோம். அவர் மாத்திரம் இல்ல, பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆவியானவரும் தேவனாகிய கர்த்தரும் பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவாகிய குமாரனும் உங்களுக்குள்ள வாசமாயிருப்பார்களாம். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசமாயிருப்போம். ஏதோ ஒரு நாளுக்காக இல்லைங்க, அவனோட எப்பவுமே வாசமாயிருப்போம்னு சொல்றாரு ஆண்டவர். அவனை என்னுடைய வாசஸ்தலமாக மாற்றுவேன், அவனுக்குள் நான் வாசம் செய்வேன். பிதாவாகிய தேவன் அவனுக்குள் வாசமாயிருக்கிறார். எப்பா ஆண்டவர் சொல்றாரு, யோவான் எவ்வளவு காலமா என் கூட இருந்தியே, பிதாவோட தான் நீ இருந்தேன்னு உனக்கு தெரியாம போயிடுச்சோ? என்னை கண்டவன் பிதாவை கண்டவன். இவ்வளவு பெரிய தூரத்தை நான் அப்படியே விழுங்கி பிதாவுக்கு பக்கத்திலேயே உன்னை உட்கார வச்சிருந்தேன். ஏன் இப்ப நீ பேசிட்டு இருக்க பாரு, நீ யார்கிட்ட தெரியுமா பேசிக்கிட்டு இருக்க? பிதா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்க. You are speaking to the Father, no one else. I am the Father and the Father is in me and you are talking to the Father. பிதா என்னில் இருக்கிறார், நான் தான் பிதா, நான் தான் கிறிஸ்து. நீ பேசுகிறதே பிதாவிடத்தில் தான் பேசுகிறாய். இதை நீ அறியவில்லையா?
நீ பார்க்கிறது, பேசுனது, பழகுனது, சாப்பிட்டது, போனது, வந்தது, இந்த 3 வருஷம் நீ பிதாவோட தாண்டா இருந்த. பெரிய ரெவலேஷன் இது, பெரிய வெளிப்பாடு இது. இதை சுத்தி, இந்த சத்தியத்தை சுத்தி நம்மளால வரவே முடியாதுங்க, கிரகிக்க முடியாத அதிசயம் அது. அவ்வளவு தூரமா இருந்த பிதா நம் அருகையில். He is with us. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வசனத்தை கேட்டு, என் கண்ணாடியை பார்த்து என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னை அனுப்பினவர் பிதாவையும் என்னையும் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனுக்கு ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். அப்படின்னு ஆண்டு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன், என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன கிடையாது? தம்முடையவர்களை அவர் அறிந்திருக்கிறார், தம்முடையவர்களை அவர் இறுதி வரையிலும் நேசிக்கிறார். முக்கியமான சத்தியம் இது. முக்கியமான சத்தியம். தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தம் வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன கிடையாது? ஜட்ஜ்மெண்டே இல்லை, நியாய தீர்ப்பே இல்லைங்க. நித்திய ஜீவன் உண்டு ஆண்டவர் சொல்றார். அவன் எப்படி இருக்கிறானா? ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவரை நம்பினா விசுவாசிச்சா போதும்னு சொல்றார் ஆண்டவர். நித்திய ஜீவன் உண்டு. ஆனா யூதாச போல உத்தமற்றவனாக இல்லை, உண்மையற்றவனாக இல்லை, பேதுருவை போல உண்மை உள்ளவனா இருந்தா ஆண்டு சொல்லாரு, நீ விழுவ, ஃபெயிலியர் ஆவ, நீ தோல்வி கிடையும், உனக்கு வரும், உனக்குள்ள இருக்கதான் வெளிப்படும், நீ ஒரு நாள் எழுந்திருப்ப, மனம் திரும்புவ. நீ என்னை நேசிக்கிற பாரு, உன்னை ஜீவனுக்கு உட்படுத்தி இருக்கிறேன், ஆக்கினை தீர்ப்புக்கு உன்னை விலக்கி வைத்திருக்கிறேன். நிறைய முட்டா பசங்க சுத்திக்கிட்டு இருக்கானுங்க ஊரை. ஒரு பக்கம் ஒருத்தன் சொல்றான், யெகோவா தான் தேவன், இயேசு தேவன் அல்ல, அவனுக்கு பரலோகம் இல்லை. ஒருத்தன் ஒரு பக்கம் இருக்கிறான், இயேசு மட்டும்தான், ஒன்லி ஜீசஸ், ஃபாதரே இல்லைன்ற ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு நரகம்தான். என்னை கண்டவன் பிதாவை கண்டவன், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என்னில் அன்பு கூறவர்கள் வசனத்தை கேட்கிறதில் நானும் என் பிதாவும் வந்து வாசம் பண்ணுகிறோம். சத்தியம் ரொம்ப கிளியரா இருக்குது. யெகோவா விட்னஸ் வீட்டுக்கு முன்னாடி வந்தேன், செருப்பை கழட்டி அடி அவனை. ஏன்னா அவன் நரகத்துக்கு போகாதது மாத்திரம் இல்ல, உன்னைய கொண்டு போறான். ஒன்லி ஜீசஸ் செருப்பை கழட்டி அடி அவனை. ஏன் அவன் பாருங்க, நம்ம ஆளுங்க இங்க இருக்கிறானுங்க பாருங்க, இங்க இருக்கிறவங்க பிரிச்சு விடுவானுங்க, மேல இருக்கிறவனையும் பிரிச்சு விடுறானுங்க பாருங்க. நம்ம ஆளுங்க அவங்கள கூட ஒத்துமையா இருக்க விட மாட்டான். இயேசுவையும் பிதாவையும் பிரிக்கிறவங்களாம் பார்த்துருக்கா, வேதனையா இருக்குது. எங்களால தாண்டா உருப்படியா நீங்க விடல, அங்கேயும் மாடா போய் உங்க வேலையை பார்க்குறீங்க. நீங்க பிரிச்சு விடுறவனே பிசாசா கூடையவன் தான். அல்ல கவனிங்க, பிரிச்சு விடுறவனே பிசாசு உடையவன் தான். பிரிக்கிறவர் அல்ல, இணைக்கிறவர் கர்த்தர். உடைக்கிறவர் அல்ல, கட்டுகிறவர் கர்த்தர். பிரிவினையை ஆண்டவர் வேண்டுகிறதில்லை, ஒப்புரவாக்குதலை ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஊழியத்தை தான் செய்ய இயேசு வந்தாரு. பிதாவோடு ஒப்புரவாக்கும்படியான ஊழியத்தை செய்யும்படியாகவே நான் வந்தேன். நான் தான் பிதா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நீ பேசுகிறதே பிதா எதிர்க்க உட்கார்ந்து பேசுற பாரு, பிதா கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். மேல இருக்கிறாச்சும் தனியா விட்டுடுவோம், அவரை பிரிச்சு கிரிச்சு எதுவும் பண்ணாதீங்க. அவங்க ஒன்னா இருக்கிற, அவங்களை யாரும் பிரிக்கவே முடியாது. அவர்கள் மூவரில் ஒருவர், அழகானவர், அவர் நேசிக்கப்படத்தக்கவர், நம்மில் அன்பு கூர்ந்தவர், முடிவு வரையும் நம்மில் அன்பு வைத்தவர் அவர். ஆகவே உங்களை ஆக்கினை தீர்ப்புக்கு அவர் விலக்கி
அவர் உங்களை ஜீவனுக்கு உட்படுத்தி இருக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே பவுல் சொல்லல, இயேசுவே சொன்னாருங்க. இயேசுவே சொன்னாரு. ஆண்டவர் எவ்வளவு மகத்தான ஊழியத்தை நமக்கு செய்திருக்கிறாரு. அவர் சில நேரங்களில் நமக்குள்ள இருக்கிற அசுசிகளையும் அருவருப்புகளையும் சில காரியங்களை தேவையற்ற துர்க்கிரியைகளை எல்லாம் நம்மளிடத்துல வெளிப்படுத்தி கண்ணாடியிலே காண்பித்து, எப்பா உன் ஜென்ம சுபாவத்தை விட்டு பிரிந்து நல்ல சுபாவத்துக்குள்ளவா, வார்த்தைக்குள்ள திடப்பட்டிரு, என் வசனத்தை கேட்கிற இடத்துல நான் இருக்கிறேன், நான் வாசமா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. வார்த்தை ரொம்ப முக்கியங்க. வார்த்தையை விட்டுறாதீங்க, வார்த்தையை விட்டுறாதீங்க. தினந்தோறும் வார்த்தைக்காக வார்த்தையை வாசிங்க, தினந்தோறும் வார்த்தையை தியானிங்க. அதனால்தான் தாவீது சொல்றாரு, இரவும் பகலும் தன்னுடைய வார்த்தையில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். இந்த நிச்சயம் உங்களுக்கு உண்டா? அல்லாஹ் சொன்னாரு, நானே உயிர்த்தெழுதலும், ஆமென், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாயிருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், ஆமென், யாரையும் வேற எங்கேயாவது அன்போடு கொடுப்பாரு. ஆண்டவர் மீட்டு உங்களெல்லாம் தன்னுடைய ரத்தத்தினால கழுவி உங்களை ஜீவனுக்கு உட்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். உங்களை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தி வைக்கவில்லை. என் இயேசு உங்களை ஜீவனுக்கு உட்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் விசேஷித்தவர்கள், ஆகவே நீங்கள் விசேஷித்தவர்கள், ஆகவே நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆமென். ஜி மைனர் கொடுப்பான், பாட்டு வந்துருச்சு, ஜி மைனர். ஆமென். ஹல்லேலூயா. பரமதேவ பாட்டு இருக்கான்னு கேட்டார், இல்லப்பான்னு சொன்ன, வந்துருச்சு. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம். இது எதினால், இது எதினால், இது வருவதினால், எதினால், இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். பாசம் நம் வானம் பாக்குது. ஆமென். தேவஜனம் வானம் பாக்குது, காவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்வில். ஓ தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம். ஏதினால் நீ என்னோடு வருவாய், ஏதினால், ஏதினால், இது ஏதினால், நீ என்னோடு. ஓ வாழ்க்கையிலே கசப்புக்கள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம். ஓ வாழ்க்கையிலே கசப்புக்கள் காலந்து, ஓ பாசமுள்ள ஒரு மரம். ஓ அன்பின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஓ மாறாவி தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. ஓ தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இது எதினால், இது எதினால், நீர் என்னோடு வருவீர். எதினால், எதினால், இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். இது எதினால், இது எதினால், நீர் என்னோடு. ஓ thank you Lord, thank you Lord, thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே.
உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவர் நீரப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிச்சவங்க ஆண்டவரே. நீங்க தகுதி பார்த்து எங்களிடத்துல வரல ஆண்டவரே, தகுதி பார்த்து வரவில்லை. எங்களுடைய கிரியையினாலே நீர் எங்களை ரட்சிக்கவில்லை, கிருபையினாலே எங்களை ரட்சித்தீர். உன்னதங்களிலும் உம்மோடு கூட எங்களை உயர்த்தி நீர் அமர வைத்திருக்கிறீர். இது உம்முடைய சுத்த கிருபை, தகுதியினால் வந்தது அல்ல, தேவனுடைய கிருபையினால் நீர் தந்த ஈவு ஆண்டவரே. அப்பா, இந்த ரட்சிப்பு நீர் தந்த ஈவு. Lord, this salvation is a gift of God. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மாறாவின் நீரை மதுரமாக மாற்றினவர் நீர் அல்லவா? வாழ்க்கையில் இருந்த கசப்புக்களை எல்லாம் நீக்கினவர் நீர் அல்லவா? ஆண்டவரே, ஆக்கினைக்கு உட்பட்ட எங்களை ஜீவனுக்கு உட்படுத்தினவர் நீர் அல்லவா? அநீதிக்கு உட்படுத்தப்பட்டவர்களை நீதிக்கு உட்படுத்தினவர் நீர் அல்லவா? விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டோ. இது தேவன் அருளின ஈவு, இது தேவன் அருளின ஈவு, இது சொல்லி முடியாத ஒரு ஈவு அப்பா. தகப்பனே, நீங்க எங்களுக்கு தந்தீங்க, கிருபையா எங்களுக்கு தந்தீங்க டாடி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புதிய மாதத்திற்குள்ள கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். புதிய பலன் கொடுங்க, புதிய கிருபை கொடுங்க, தேவைகள் அனைத்தையும் சந்திங்க. பலவீனமாய் அநேகர் வந்திருக்கிறார்கள், பலவீனத்தின் நிமித்தமாய் அநேகரால் வரக்கூடாமல் இருக்கிறது ஐயா. ஒவ்வொருவரையும் கத்த தொட்டு நீங்க ஆரோக்கியப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் கத்த நீங்க பலப்படுத்தி அனுப்புங்கப்பா. ஆண்டவரே, அநேக தேவைகள் உண்டு, கலக்கத்தோட வந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொன்னீரே. எத்தனை 4 மாதங்கள் எங்களை நடத்தி வந்தீர், இந்த 5வது மாதம் எங்களுக்கு கிருபையா நடத்துவீங்கப்பா. இதுவரையிலும் அற்புதங்களை செய்தவர், இதுவரையிலும் எங்களை நடத்தினவர், இனிமேலும் எங்களை நடத்துவீர், இனிமேலும் எங்களுக்கு அற்புதங்களை செய்தீரப்பா. எங்கள் தேவைகள் எல்லாம் உம்முடைய பர்வதத்தில் எங்களுக்கு பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் ஆண்டவரே, இந்த மாதத்தில் விசுவாசத்தோட இந்த மே மாதத்தை நாங்கள் தாண்டும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவர்களையும் பெயர் பெயராய் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே அப்பா, திருமண நாள் பிறந்த நாளை காண்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து இருதயங்களின் வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். கடந்த வாரத்தில் நடந்த VBS ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரே தேவைகள் அனைத்தையும் சந்தித்தீங்க ஆண்டவரே. இவர்களுக்காக ஆண்டவரை கொடுத்து உதவின ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீர் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிருபை அனுக்கிரகமும் பாராட்டுங்க ஆண்டவரே. நம்முடைய ஜீவனை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பரிபூர்ணமாய் அடையும்படியாய் கர்த்தர் தொடர்ந்து கிருபைகளை தாரும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் காத்து பலப்படுத்தி அனுப்புங்கப்பா. காணிக்கைகளினாலும் தசம பாகங்களினாலும் உம்மை கனப்படுத்தினவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவீராக, தலை குனியாமல் தம்முடைய பிள்ளைகளை காத்துக் கொள்வீராக. தமது நாமம் உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் மேன்மை அடையட்டும். உம்முடைய நாமத்துக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஜெபங்களை கேட்டு பதில் தாரும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.